ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தெரியும் ரொம்ப கோவமாக இருப்பீங்கன்னு. ஏன்னா ஒரு 5 டேஸாக வீடியோ போடவே இல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன் வீடியோ போடலன்னு கூட இன்ஃபார்ம் பண்ணலை. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன் வீடியோ போட முடியலன்னா திடீர்னு மதுரைக்கு போக வேண்டிய வேலை வந்துடுச்சு. நான் போக வேண்டாம் தான் இருந்தேன், லாஸ்ட் மினிட்ல கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல. அங்கே போய் ரொம்ப பிஸி ஆயாச்சு, என்னால் மெசேஜ் கூட உங்களுக்கு பண்ண முடியல, ஏன் வீடியோ போட முடியலன்னு. ஸோ சாரி. அதோட பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் உங்கள்கிட்ட என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல, ஏன் வீடியோ போட முடியலன்னு. சாரி. அட்மினோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்காக தான் மதுரை கிளம்பி போனதே. அதெல்லாம் 2 டேஸ் ஒரே ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படிமா ஆயிடுச்சு. அதனால எனக்கு டைமே கிடைக்கல மெசேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ சாரி. ஹாஸ்பிட்டல்ன்றனால தான் இன்ஃபார்ம் பண்ண முடியல. சாரி, கொஞ்சம் அதில் ரொம்ப பிஸியாக இருந்தாச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இப்படி நடக்காது. அப்படி ஏதாவதுனா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். இன்ஃபார்ம் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிட்டாச்சு. அதனால தான் சாரி. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னால் ரிப்ளை பண்ண முடியல. சாரி. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துடும். ஊருக்கு வந்தாச்சு மறுபடியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் வீடியோ போட முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாரி. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சாரி ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சரி பேசினதெல்லாம் போதும். ஏற்கனவே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? போயிடலாமே. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா. மேம். சொல்லுங்கள் மனோ. மேம், தம்பி. எனக்கும் தெரியுது. அம்மா. மேம், தம்பி ரொம்ப நேரமா. ஏன் அவர் வெயிட் பண்ண மாட்டாராமா? வந்தோடனே உடனே ஓடி போய் வாங்க வாங்கன்னு மெத்தலை பார்க்க வச்சு ஆளாத்தி எடுத்து கூட்டிகிட்டு வரணுமாமா? இல்லை மேம். மனோ அங்கிள். மனோ எல்லாம் உங்கள் செல்லம் தானே இந்த அளவுக்கு? அதான் சார் சொல்லிட்டாரே அவர் பார்த்துக்குறோன்னு. அப்புறம் என்ன, போய் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க்கை பாருங்கள், போங்க. மேம், ஏதோ தம்பி தெரியாம. இல்லை மேம், தம்பி ஏதோ. என்னது தெரியாமலா? மூஞ்சி கொஞ்சம் பாருங்க, என்னென்ன திருத்தனம் இருக்கும் அனைத்தும் இருக்கு மூஞ்சில. இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டான்? போச்சு. அது எப்படி மனோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க? அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாளா 2 நாளா டோட்டலாக 20 டேஸ் என்னை ஏமாத்திருக்கான், உங்களை ஏமாத்திருக்கான். லண்டன் எங்கே இருக்குது, எங்கேருந்து எங்கே வந்து இத்தனை நம்மளுக்கு தெரியாமல் இதெல்லாம் எங்கே மனோ கற்றுக்கிட்டான்? அம்மா. நான் என் பையன் எதுவும் சின்ன பையன், எதுவும் தெரியாது, நம்ம சொல்கிறபடி தான் நடந்துப்பான் அப்படின்னு மனசுக்குள்ள பெரிய கோட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு செகண்ட் சுக்குநூறு ஆக்கிட்டு எவ்வளோ தைரியம் எனக்கு. சாரி. இங்கே பாருங்க மனோ, நான் உங்ககிட்ட பேசுறதால முதல்ல எழுந்திருக்க சொல்லுங்க. மேடம். எது பேச மாட்டீங்களா? மம்மி. வசு. நான் திருட்டு ரசிகர் கிட்டலாம் பேசுறது கிடையாது. எவ்வளோ திருட்டுத்தனம். நோ. மம்மி, நான் பண்ணது தப்பு தான். சாரி. வேற என்ன பண்ணணும்? கையெடுறா. எல்லா வேலையும் பண்ணிட்டு சாரி கேட்குறேன். ஸ்வீட் ஹார்ட், உனக்கு தெரியாதா நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணுவேனே. அச்சுக்கு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆஃபீஸில், அதனால தான் நாங்கள் வந்து கிளம்பி வர வேண்டியதாயிடுச்சு. என்ன சச்சுக்கு? அப்பாடா, திரும்பிட்டியா? இந்த ஃபேஸை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. அச்சுக்கு என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்டா? நத்திங்மா, ப்ராப்ளம் சால்வ். வசு, ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. வலிக்குது வலிக்குது. வலிக்கிறது தான்டா கிள்றதே. எங்கன்னு உனக்கு இவ்வளோ தைரியம்? மம்மி கிட்ட கூட சொல்லாம. சாரி மம்மி, அச்சுக்கு ஒரு ப்ராப்ளம்ல என்னால் எதை போய் பார்த்துட்டு இருக்க முடியும், அதான் கிளம்பி வந்துட்டேன். அதையும் மம்மிக்கு இன்ஃபார்ம் பண்ணாம சொல்லுடா. அச்சுக்கு ப்ராப்ளமாக இருக்கு, நான் வரணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாமல் இதுக்கு வந்தேன். மம்மி, அவன் எங்கே வர சொன்னான்னு உங்களுக்கு தெரியும்ல, அங்கே போனால் தான் உங்களுக்கு பிடிக்காதே, அதனால தான். எப்படியும் 1 or 2 days அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், மறுபடியும் ஊருக்கே போயிடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அது இவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது மம்மி. சாரி. ஸோ பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் மம்மிக்கு தெரியாமல் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன், அப்படி தானே? அம்மா, அச்சு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே எனக்கு எந்த விஷயமும் ஞாபகத்துக்கு வரலம்மா. எனக்கு அச்சு மட்டும்தான் மைண்டில் இருந்தான். அவனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அதனால தான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஸோ
அச்சு சாருக்கு ப்ராப்ளம்னால மம்மியை தூக்கி போட்டுருவேன் அப்படி தானே? அச்சு சார் தான் ரொம்ப முக்கியம் அப்படியா? மம்மி சொன்னதெல்லாம் காதில் விழாது அப்படி தானே? அம்மா என்னம்மா? என்னடா? ஐயோ வசு வலிக்குது. டோன்ட் டூ அகெயின், ஓகே? ஷோம்மா. ஜிவி குட்டி, மம்மி கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியும்ல? ம், இப்பெல்லாம் கூட உனக்கு இருக்க தெரியுமா? சாரிம்மா, என்னால் முடியல தான். ஆனால் என்ன பண்ணுறது, தப்பு பண்ணிட்டேனே, மறைக்கணுன்றதுக்காக. ம், பார்த்தியா ஒரு பொய் சொன்னதுக்கு எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு. ஏன்டா இதெல்லாம் எங்கேன்றா 2 பேர் கற்றுக்கிட்டீங்க? ம், சாரி ஸ்வீட்டார், கோவம் போயிடுச்சா? ம், எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? நான் எப்படி உன்னை ஃபேஸ் பண்ண போகிறேன்னு நினச்சேன். ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் மம்மி. ஆர் யூ ஓகே? சாரி, இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன். ஓகே? சாரி மம்மி, வில் யூ ப்ளீஸ்? சாரி. ம் ம் அச்சுனாலும் நீ தப்பிச்சேன். அச்சுக்கு ஏதோ ப்ராப்ளம் அதனால் கிளம்பி வந்தேன்னு சொன்னேன்ல, அதனால தப்பிச்சேன். இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். மறுபடியும் இந்த தப்பை பண்ணிடாதடா, உனக்கு கொன்னுடுவேன் ராஸ்கல். தெரியும்ல மம்மியை பற்றி? ம், சாரிம்மா, இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ. ஓகே? ஆமாம், நான் அங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி? டேய், நான் உன்னோட அம்மா, மறந்துட்டியா? இல்லை மம்மி, நீங்கள் 20 டேஸாக வராத டவுட் எப்படி இப்போது? அதான். ம், 20 டேஸாக டவுட் இருந்து தான் இருந்தது. சரி நம்ம பையன் பண்ண மாட்டானோ அப்படின்ற தைரியத்தில் இருந்தேன். எதுக்கும் பார்க்கலான்னு பார்த்தா நான் டவுட் பட்டது உண்மையாயிடுச்சு. சாரிடா, சாரி, இனிமேல் பண்ண மாட்டேன். ஓகே? எவ்வளோ கோவம் வருது. சரி, எல்லாரும் எனக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே? இடியட். சரி அச்சு எப்படி இருக்கான்? ம், ஏன் வரலையா அவன்? அது எப்படி? ம், அது எப்படி மம்மி என்னை தனியாக விடுவான்? வந்திருக்கான் அவன். ஜெய் மம்மி எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்கள் கோவமாக இருப்பீங்கள்ல, அதை நான் முன்னாடி போய் சால்வ் பண்ணிட்டு அப்புறமா உங்களை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். டேய் என்ன சொல்ற? எல்லாரும் வெளியில இருக்காங்க. ம், அறிவு இருக்கடா உனக்கு? எல்லாரும் இவ்வளோ வெளியே நிற்க வச்சுட்டு முதல்ல உள்ள கூப்பிடுறா. சரி ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க மம்மி, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். போ போ. அப்போனா ஒரு கிஸ். ம், இன்னும் கோவம்லாம் ஒன்றும் போகலை, அதெல்லாம் கிடையாது. மம்மி. ம், கமான். திருட்டு ராஸ்கல், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சரி இப்போ கொடுங்க. மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு விரவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஓரானம். இன்னொன்று அடி வாங்குவேன். போய் எல்லாரும் உள்ள கூட்டு வாடா, என்ன வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இன்னும் ஒன்று ப்ளீஸ். ஜிவி, ம், லவ் யூடா. லவ் யூ டூ பேபி. சரி சரி போ போ, போய் அவங்கள கூட்டிட்டு வா. என்ன பழக்கம் அது வெளில நிற்க வச்சுட்டு? ம், இப்போ சீக்கிரம் கூட்டிட்டு வா. என்ன மனோ, முறையே ட்ரெயின் பண்ணி உள்ள கூட்டு வந்தீங்களா? ம், அப்படிலாம் இல்லை மேடம். அது நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்களோ இல்லையோ, பார்த்தீங்களா மனோ? ம், எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு. நிறைய மாறி இருக்கான். எப்படிலாம் அசால்ட்டாக விடக்கூடாது. இன்னும் இறுக்கி பிடிங்க. மேம், தம்பி சின்ன பையன் கிடையாது, பெரிய பசங்க ஆயிட்டாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஆகட்டும், அதனால் என்ன? இத்தனை நாள் இல்லாதது இப்போ புதுசாக கொம்பு முளைச்சிருமா என்ன? ம், என் வளர்ப்பு தப்பாக இருக்கக்கூடாது. மனோ புரியுதுல்ல? கொஞ்சம் தட்டியே வைங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ம், ட்ரை பண்ணுறேன் மேம். என்னது ட்ரை பண்ணுறீங்களா? ம், அப்போ சரி, நானே அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிக்கிறேன். உன்கிட்ட கொடுக்குறது தப்பாக போச்சு. நீ கொடுக்குற இடம் தான் நினைக்கிறேன் இதெல்லாம். ஐயோ மேம், நான் அப்படி சொல்ல வரல. அதாவது புரியுது மனோ. சரி வந்திருக்க உங்களுக்கு. ம், அரேஞ்ச் பண்ணுறேன் மேம். மனோ சொன்ன மாதிரி ரொம்ப சேட்டு அதிகமாயிடுச்சு. எவ்வளோ கோவமாக இருந்தேன், உடனே சில் பண்ணிட்டா. ஏடியட், உனக்கு அப்புறமா இருக்குடா. என்ன தனியாக வந்தா மம்மி ஏதாவது சொல்லுவேன்னு கூட ஆளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கியா? ம், மம்மி. அம்மா, ஜெய் மம்மி. சார் தான் உங்களுக்கு தெரியுமே, மிஸ்டர் ஜெய். ஹலோ நிம்மி. நிம்மி தானே? ஆமாங்க, ஆமாம் நிர்மலா. ம், நிம்மி தான். பரவாயில்லையே, பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. உங்களை பார்க்கணுன்னு எவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருப்பேன் தெரியுமா? கேட்பேன், மம்மி வந்தால் சொல்லடான்னு சொல்கிறேன்னு சொல்லுவான். அப்புறம் நீங்கள் ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறமா தான் மம்மி வந்தாங்க, மம்மி 2 நாள் இருந்தாங்க, மறுபடியும் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லுவான். இருந்த 8 வருஷத்தில் நீங்களும் அங்கே வரவும் போகவும் தான் இருந்தீங்க. ஆனால் உங்களை என்ன பார்க்கவே முடியல. இப்போ தான் பார்க்க டைம் கிடச்சிருக்கு. எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன். நானும் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியவே இல்லை. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கும் போல் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு. அப்புறம்
சார் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ம், நல்லா இருக்காங்க. பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிருக்காங்க. அப்புறம் என்ன ஜெய் சார் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்கு? ம், மம்மி சாரி மம்மி. சாரியா? அடி வாங்க என்கிட்ட. ம், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க? சாரி கேட்குறீங்க? சாரி கேட்டால் உடனே மன்னிச்சிடணுமா? ம், இல்லை மம்மி, அச்சு ப்ராப்ளம். என்னடா எல்லாரும் அவன் மேலே பழித்துக்கு போடுறீங்க? அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கட்டும், ஓகே தான். அவன் உங்களை கூப்பிட்டானா? எனக்கே இன்ஃபார்ம் பண்ணலை. நீ உங்கள் மம்மிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்த? அப்புறம் இவனையும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லலை. அம்மா அதான் சாரி கேட்டேன்னு, அப்புறம் நான் வேணாம். ஏன் நான் ஜெயை கேட்கக்கூடாதா? என்ன ஜெய், மம்மி உன்னை என்ன கேட்கக்கூடாதா என்ன? ஐயோ அப்பெல்லாம் இல்லை மம்மி. ஏங்க என்னால் தான் திட்ட முடியல, ரொம்ப செல்லம் கொடுத்தாச்சு. நீங்களாதே 2 போட்டு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க. அம்மா நீங்கள் வேற, நான் ரொம்ப சின்ன பையன் நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. இப்போ தான் தெரியுது சாருங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, எல்லா விஷயமும் தெரியுதுன்ட்டு. நம்ம அம்மாவாக இருந்து குழந்தைங்களாவே தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவனுங்க பெரிய பசங்களாயிட்டானுங்கன்னு இப்படிலாம் சொல்லி தான், இப்படிலாம் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ம், நீங்கள் சொல்கிறது என்னமோ 100% கரெக்டு தான். நம்ம சொல்கிறதெல்லாம் சாருங்க காதில் விழாது. சும்மா நம்மக்கிட்ட டார்லிங் செல்லோன்னு கொஞ்சுவானுங்க. ஆனால் இந்த பக்கம் மறைஞ்சோன்னே அவ்வளோதான், நம்மளை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அவனுக்கு என்ன தேவையோ அந்த வேலை தான் பண்ணுவானுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 6 பேரும் ரொம்ப நல்ல பசங்க. மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணும்போது என் பசங்கள்லாம் ரொம்ப நல்ல பசங்கன்னு சொல்லலாம். அப்படியா? எனக்கு பார்க்க எங்கள் சாரை பார்த்தா அப்படி தெரியலையே. அம்மா என்ன கோவம்லாம் வருது சாருக்கு? ம், ஜீவி குட்டி, மம்மி உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ம், அதெல்லாம் கிடையாதுங்க. இருக்கிறதுலையே ஜீவி தான் ரொம்ப நல்ல பையன். அவன் சொல்ல பேச்சு தான் மற்ற 5 பேரும் கேட்பாங்க. கேளுங்க அவங்ககிட்டயே. அச்சோ, ரொம்ப கோவம் வருது போலயே. சரி, இன்னைக்கு போதும், அப்புறமா பார்த்துக்கலாம். ஆமாம், எங்கே இன்னொரு ஆளை காணோம்? எங்கடா? ஏதோ ஃபோன் வந்ததுன்னு பேசிட்டு இருந்தாமா. இவ்வளோ நேரமா? இல்லை சாரை வெளில போய் யாராவது வெல்கம் பண்ணிட்டு வரணுமாம்மா? ம், அம்மா அர்ஜுன் ஹாய்மா, எப்படிம்மா இருக்கீங்க? எங்கே வா. அம்மா சாரிம்மா, என்னால தான். நோ ப்ராப்ளம்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் அது எப்படிடா? உன்னால தான் நாங்கள் தப்பு பண்ணினோம், ஆனால் நீ மட்டும் இந்த மாதிரி அஸ்கி வாய்ஸில் பேசி அப்படி எல்லாத்தையும் கவுத்துடுற. ம், இதெல்லாம் ரொம்ப ஓவர் மம்மி. அவனை மட்டும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதானே, மம்மியும் அப்படிதான். அச்சு எதுவுமே சொல்கிறதே கிடையாது. ஜெய், என்ன இப்போ உனக்கு? ம், எங்கள் எல்லாத்துக்குமே அச்சு ஸ்பெஷல் தான். என்னங்க அப்படி தானே? நான் அச்சு சத்தமாக பேசி பார்த்ததே கிடையாது. ஒன்றை மாதிரியா எப்போ பார்த்தாலும் லொடலொடன்னு அதிகமாகவே பேச மாட்டான். எனக்கு அச்சுக்கிட்ட பிடிச்சதே அதுதான். ஆமாம், அச்சு எங்கள் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான். அப்படி தானாங்க? ம், ஆமாம், அச்சு எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான். ஓ, அமைதியாக பேசினா அவன் ரொம்ப நல்லவன் நினைப்போ. அவன் டேய் அதானே. அம்மா அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவன் என்னென்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஜீவி, யார் அந்த பொண்ணு? ஆன்ட்டி, நீங்கள்? நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. போச்சு, இந்த ஞாபகம் இருக்கலாம். போச்சு, மாட்டிக்கிட்டேனா? மாட்டினான்டா. ஐயோ இந்த ப்ராப்ளம் ஞாபகத்துக்கெல்லாம் போச்சு, மறுபடியும் மாட்டிக்கிட்டோமா? ஹே, ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்று. என்ன? ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்ற புரியலடி. ஜீவி, அம்மா இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. இந்த பொண்ணு டேய் இந்த மாதிரிலாம் எங்கேயே கண்டிருக்கோமாடா? என்னடா இது? ஆடு தானா தன் தலையை வந்து வெட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குடா. இவ்வளோ ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோம்டா. ஏய் ஹாய் ஆண்டி. ஹாய்டா. நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ல, ஆனால் எங்கன்னா சரியா இல்லைன்னு சொல்லு. ஆண்டி. ஏன் ஆண்டி ஞாபகம் இல்லையா? நம்ம 2 பேரும் அழகர் கோயிலில் நீங்கள் கூட உங்கள் பேக்கை மிஸ் பண்ணிட்டீங்களே, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? ஆ, ஞாபகம் வந்துடுச்சு. எப்படி இருக்க நீ? எப்படி உங்களோட? ம், அவளா? அவன் அச்சுவோட அத்தை பொண்ணு. ஓ அப்படியா? எதுக்கு என்னையே பார்க்குறீங்க? எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஜீவி, அப்புறம் வச்சுக்கிறேன். ஜீவி, ஐயோ பாருங்க, நான் உங்களை உட்கார சொல்லாமல். உட்காருங்க. வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு நின்றுட்டே இருக்கீங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். என்னாச்சு? உட்காருங்க.
பரவாயில்ல, இது உங்கள் வீடு மாதிரி. உன்னோட நேம் என்னம்மா? ஆண்டி சந்தியா. சந்தியா ஆண்டி. அன்னைக்கு கூட ம் ஞாபகம் வந்துடுச்சு. இவங்களோட எங்க? ம் அது அது வந்து ஆண்டி. ஐயோ ஏன் கேட்குறீங்க? அவள் காலேஜில் ஏதோ டேலண்ட்ஸ் எக்ஸாம் வச்சுருப்பாங்க போல். அதில் 7 மெம்பர்ஸில் இவ்வளோ ஒரு ஆள் செலக்ட் ஆயிருக்கா. இன்றைக்கி தான் ஹால் டிக்கெட் லாஸ்ட் டேட்டா. அது அவங்க ஊர் அங்கே இருக்கனால அங்கே காலேஜை போய் வாங்க முடியாதுல்ல. அதனால தான் எங்கெங்கே நெட் சென்டரில் பிரிண்ட் அவுட் எடுக்கலான்னு எங்களோட கிளம்பி வந்தா. அவளை நாங்கள் கூப்பிட்டு வரணும், நாங்கள் பட்ட பாடு இருக்கேன். எப்பா முடியல. அதுக்குள்ளே இங்கே கிளம்பி வந்தாச்சு. இனிமேல் போய் தான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகணும். அதுக்கு தான் அவன் எங்க கூட வந்தா. ஓ அப்படியா? எங்க ஜீவி? என்ன? நம்ம எங்கே இருக்கோம்? இவங்க யாரு? ம் யாரு? ம் அவங்க என்னோட அம்மா. எது? உங்கள் அம்மாவா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. மம்மி, வீடு செம்மையாக இருக்குல்ல? ம் ஜெய்குட்டி, போய் சுற்றி பாரு. யா ஷோ மம்மி. அம்மா வாங்க போய் பார்க்கலாம். டேய் சும்மா இருடா. ஏங்க பரவாயில்ல, போய் பாருங்க போங்க. ம் சரிங்க. ஜீவி. அம்மா என்ன ஆச்சு? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஜீவி அச்சுமா 2 பேத்துக்கும் எப்போவுமே மம்மி சொல்கிறது தான். எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்துலையும் 2 பேரும் சண்டை போட்டோ எப்படியோ பிரிஞ்சிடவே கூடாது. அதுதான் மம்மி எப்போவுமே உங்ககிட்ட சொல்லுவேன். புரியுதுல்ல? அம்மா அம்மா, நான் ஏன் என் கூட போய் சண்டை போட போகிறேன்? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்மா. அவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவன் இல்லை. ஓகே, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படுறீங்க. எப்போவுமே நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். போதுமா? இன்னும் வேறு ஏதாவது வேணுமா? அம்மா சாரிம்மா, என்னால் தான் ஜீவி இங்கே கிளம்பி வர வேண்டியதாகிடுச்சு. நான் தான் ஒர்க்கில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேம்மா. அதை சால்வ் பண்ணணும்னா என்னால் தனியாக முடியலை. அதனால தான் ஜீவியை கால் பண்ணி வர சொன்னேன். வந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு லேட் ஆகிடுச்சுமா. என்னால் தான்மா. சாரிம்மா. நோ ப்ராப்ளம் அச்சோ, பரவாயில்ல. உனக்காக தான் அங்கே இருந்தீங்க வந்தா. நான் அம்மா பயங்கர கோவத்தில் இருந்தேன். ஆனால் உனக்கு தான் ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொன்ன உடனே என் கோவம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு உதவாமலா? அதுவும் உனக்காகவே உதவாமலா? ஓகே விடு. மம்மி கேட்குறதெல்லாம் இது ஒன்று மட்டும்தான். 2 பேரும் எப்போவுமே இதே மாதிரி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் மம்மிக்கு வேணும். ஓகே? ஷோம்மா. அம்மா, நான் இவங்க மம்மியை பார்த்தேம்மா. இவங்க மம்மிக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களை மாதிரி தான். உங்களுக்கு எப்படி அச்சுவை ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி அச்சுவை விட ஒரு படி நான்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியம். யார்கிட்டையும் அவ்வளோவா ஒட்ட மாட்டாங்கம்மா. ஆனால் நான்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்மா. ஏதாவது ஆஃபீஸில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறதா கூட என்னை கேட்டு தான் பண்ணுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எது? என்ன சொல்கிற நீ? அச்சோட அம்மாவை மீட் பண்ணியா? என்னடா என்ன சொல்கிற? ஏம்மா, நான் மீட் பண்ணேன். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தெரிஞ்சு அவன் மேலே அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. ஆனால் என் மேலே ரொம்ப பிரியம்மா, ரொம்ப பாசமாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ கூட அச்சு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்மா, அதுக்கு நான் கண்டிப்பாக இருக்கணும்னு அவங்க தான் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான்மா என்னால் திரும்பி கூட போக முடியாமல் இங்கேயே. ஓ அப்படியா? அச்சு. சொல்லு சந்தியா. சாரி, ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க. இல்லை, எனக்கு ஹால் டிக்கெட் வாங்க டைம் ஆகிட்டே இருக்கேன், அதுதான். அச்சு என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, அவளுக்கு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வாங்கணும்ல, அதனால தானே அவன் கூட வந்தா. அதான் இப்போது லேட் ஆகிடுச்சுன்னு கேட்குறான். அச்சு கிட்ட தானே கேட்டேன். சார் கிட்ட தான் ரொம்ப வேகமாக பதில் வருது. அவ்வளோ மிங்கிலாயாச்சா? எல்லாரையும் தெரியுமா என்ன? அம்மா, அது வந்து ஜீவி. ஓகேம்மா. அச்சு இரு வரேன். வேலையில் தானே ப்ராப்ளம். முடிச்சோன்னே ஊருக்கு அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு வீட்டுக்கலாம்? சாரி மம்மி, ஹோட்டலில் ரூம் போடணும்னு சொல்லி தான் கிளம்பி வந்தானுங்க. ஆனால் அங்கேருந்து ஆஃபீஸ் ரொம்ப தூரமாக இருந்ததுனால அங்கேயே ஃபார்ம் ஹவுஸில் தங்கியாச்சு. அங்கே அத்தைங்க 2 பேர், அப்புறம் சித்தி,
எல்லாரோடையும் ரொம்ப மிங்கிள் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறமா மம்மிக்கும் தெரிய வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மம்மி வீட்டுக்கே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மம்மி ஒன்றும் சொல்ல முடியல, எதுவும் தெரிஞ்சு நடக்கல மம்மி. அதுவும் சாரி மம்மி. ம் சரி ஓகே. என்னடா ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கா என்ன? ஒரு மணி டல்லாக இருக்க? ம் என்னாச்சு? ஐயோ ஆன்ட்டி, ஒர்க்கா? அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. எங்கள் ஊருக்கு கிளம்பி வந்ததுலேருந்து ஒரே ஜாலி தான். எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கே ஒர்க் பார்க்குறாங்க? ஏய் கொஞ்சம் நேரம் சும்மா இரு. அப்படியா? இப்போலாம் என்ஜாய் பண்ணுறானுங்க அப்படி தானே? அப்படி தான் நினைக்கிறேன் ஆன்ட்டி. நான் அவங்கெல்லாம் வந்து 10 நாள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த 10 நாளும் நான் பார்க்குறப்பெல்லாம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியல. எனக்கு தெரிஞ்சு தெரியல ஆன்ட்டி. என்னாச்சோ? என்ன இதெல்லாம்? அப்படிலாம் இல்லைம்மா, அதான் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. அவ எதுவும் தெரியாம. ஐயோ இதையும் தப்பாக விளையாடிட்டோம் போலையே. சந்தியா இங்கே வா. ஆன்ட்டி ஆன்ட்டி. ம் போடா. அப்புறம் அச்சுமா எப்படி இருக்க? ம் மம்மிக்கு இப்போலாம் கால் பண்ணுறதே இல்லை. வேலை ரொம்ப பிஸி ஆகிட்டீங்களோ? அப்புறம் சிஓ போஸ்ட்லாம் உட்காந்தாச்சு, மம்மிக்கு சொல்லணும்னு தோணலையா? ம் சே அப்படிலாம் இல்லை மம்மி, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை மம்மி. நான் பார்த்தேன், எனக்கு நீங்கள் புக்கே அனுப்பிச்சிருந்தீங்க, நான் பார்த்தேன் மம்மி. நான் கால் பண்ணேன், நீங்கள் அப்போ எடுக்கல. அதுக்கப்புறம் திருப்பி கால் பண்ண டைம். சாரி மம்மி. சரி ஓகே லேவிச், என்ன சாப்பிட்ற? ம் உனக்கு பிடிச்சது ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டா? ஆஹா வேண்டாம் மம்மி, நான் இப்போ கிளம்பணும்ல. அவளுக்கு வேறு ஹால் டிக்கெட் வாங்க லேட் ஆகிடுச்சு, அதனால் இன்னொரு நாள். என்னது கிளம்புறியா? அடி வாங்குவேன். சாப்பிடாம எப்படி? ம் அதெல்லாம் இல்லை. ஈவினிங் டின்னர் முடிச்சுட்டு நான் இருன்னு சொன்னால் இருக்கவா போகிறேன். அதனால் டின்னர் முடிச்சுட்டே கிளம்பலாம். இல்லை மம்மி, ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் தானே, அதை பார்த்துக்கலாம். அவள் எக்ஸாம் எழுதுவா. ஓகே அவகிட்ட சொல்லு, ஈவினிங் டின்னர் முடிச்சுட்டு தான் கிளம்புறீங்க. ப்ரிப்பேர் பண்ண சொல்லட்டா? என்னடா ஏதோ டல்லாக இருக்க மாதிரியே இருக்குது. என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற. வேறு ஏதாவது ப்ராப்ளமா? ம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மம்மி, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி மம்மி, டின்னர் முடிச்சுட்டே கிளம்புறோம். தட்ஸ் மை பாய். சரி நான் போய் டின்னர் ரெடி பண்ண சொல்கிறேன். ஏன் தலைவலிக்குது? ம் அது ஒன்றும் இல்லை மம்மி, அப்பப்போ அப்படி தான். அப்பப்போ தலைவலிக்குதா? சரி இரு வரேன். ஐயோ இது என்ன, ஏதோ பெட்ரூம் மாதிரி இருக்கு. நம்ம பாட்டு ஏதோ பெட்ரூம்குள்ளே வந்துட்டோம் போலயே. ஐயோ இவன் பெட்ரூமா? ஃபோட்டோவில் போஸை பாரு, அப்படியே பெரிய ராஜா மாதிரி. ஆளும் மண்டையும் பாரு. ஆமாம் இவனோட அம்மாவா இவங்க? அதனால தான் என்னை துருவி துருவி கேள்வி கேட்டானா, அவங்ககிட்ட என்ன பேசினேன்னு. இது தெரியாமல் நம்ம வேற இவங்கிட்ட நிறைய வாய் பேசி வச்சோமே. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஐயோ சந்தியா, உனக்கு உன் வாய் தாண்டி, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எதையாவது உன்னை பேசி. ஐயோ ஐயோ இது தெரியாமல் ஆன்ட்டி கொடுத்த பூவெல்லாம் தலையில் வச்சு, அதனால தான் கேட்டானா எதுக்கு தலையில் வச்சுருக்கேன்னு. பாட்டி வேறு சும்மா இல்லாமல் ஒன்று வச்சுட்டு. ஐயோ போஸை பாரு, பெரிய ஹீரோன்னு மனசில் நினப்பு. ஃபோட்டோவில் கூட பாரு சீக்கிரம் நான் இஞ்சி துண்ண குரங்க மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு. ராஸ்கல், இவனுக்கு எவ்வளோ திமிரு. அது சரி, நம்ம தான் தப்பாக பெட்ரூம்குள்ளே வந்துட்டோமோ? போச்சு, இதுக்கு என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. இங்கேருந்து கிளம்பணும். இவன் இங்கே என்ன பண்ணுறான்? ஐயோ போச்சு போச்சு. சும்மாவே ரொம்ப ஓவராக பேசுவான். இப்போ நம்மளே இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே. என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. எப்படியா இங்கேருந்து போயிடும்டா ஆண்டவனே. என்ன விசில் அடித்து கூப்பிட்றான்? எவ்வளோ தைரியம் இவனுக்கு. இவனை இங்கே
பாரு. ம் ம் போச்சு. ஐயோ சாரி, தெரியாமல் உங்கள் பெட்ரூம்குள்ளே வந்துட்டேன். அது எப்படி தெரியாம? ஆண்டவா, தெரியாமல் தான் வந்தேன். ஹே ஆ இங்கே பாருங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வெளியில் போகணும். ஓய் இங்கே பாருங்கள், நான் வெளியில் போகணும். வழி விடுங்க ப்ளீஸ். என்ன சொல்ற? சரியா காதுல கேட்கல. கடவுளே, நான் வெளியில் போகணும், வழி விடுங்கன்னு சொன்னேன். இந்த பக்கமாக திரும்பி சொல்லலாமே, எனக்கு காது கேட்கல. ம்ஹும். தயவு செய்து ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, இல்லைன்னா என்னை வெளியில் விடுங்க. ஆ இது என் வீடு, அதுவும் இல்லாமல் என்னோட பெட்ரூம். நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அதை பற்றி உனக்கு என்ன கவலை? சரி, இருந்துட்டு போங்க, என்ன விடுங்க, நான் வெளியில் போகணும். ஏய் ம் சொன்னா கேளுங்க, அப்புறம் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். ம் கூப்பிடு. நானும் உன் பெட்ரூமில் இருக்கேன், நீ தான் என் பெட்ரூமில் இருக்க. வரவங்க எல்லாம் நீ என் பெட்ரூமில் என்ன செய்றேன்னு உன்னை பார்த்து தான் கேள்வி கேட்பாங்க, என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. சரி சாரி, தெரியாமல் வந்துட்டேன். இப்போ என்னை வெளியே விட போகிறீங்களா இல்லையா? என்னது சாரியா? அதை என் மூஞ்ச பார்த்து கேளு, அப்புறமா யோசிக்கலாம் வெளியே விடலாமா வேணாமான்னு. ம் நான் மாட்டேன், அதெல்லாம் முடியாது. அப்போது நீங்கள் வந்து வெளில போகவும் முடியாது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்போது என் ஃபேஸை பார்த்து சாரி கேளு, அப்புறமா போகலாம். அது அது நீங்கள் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, அப்புறமா. அதெல்லாம் முடியாது, நான் சொன்னதை செய். அப்போ என்னாலையும் முடியாது. சரி ஓகே, அப்போது நீ இங்கே இருக்க வேண்டியதான். ஓகேவா? ஏன் இப்படி? ம் என்னாச்சு? அப்பாடா, ட்ரெஸ் மாற்றிட்டானா? எங்கே பாருங்கள், நான் வீடை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது தெரியாமல் பெட்ரூம்குள்ளே வந்துட்டேன். நான் போகணும். அது எப்படி வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக என் பெட்ரூம்குள்ளே வருவேன்? ம் கடவுளே, ப்ராமிஸாக தெரியாமல் வந்துட்டேன். அது எப்படி இத்தனை பெட்ரூம் இருக்கும்போது என் பெட்ரூம்குள்ளே கரெக்டாக? என்ன நீங்கள், நான் இன்னும் வேணும்னே வந்த மாதிரி சொல்கிறீங்க. பின்ன இல்லையா? ரொம்ப தான். நானே வரப்போகிறவங்க பெட்ரூமுக்கு. நான் சும்மா சுற்றி பார்த்து வந்துட்டே இருந்தேன், அது தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். நான் ஏன் உங்கள் பெட்ரூமுக்கு வர போகிறேன்? அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் ரொம்ப ஊற போகிறீங்க. எதுக்கு கையெல்லாம் பிடிச்சி? ம் அதெல்லாம் ஓகே. நான் வரும்போது என் ஃபோட்டோ பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, என்னது? போச்சா? ஐயோ, அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்களே தான் யோசிச்சுட்டு சொல்லாதீங்க, நான் ஒன்றும் சொல்லலை. சரி ஓகே. பிடிச்சிருக்கா? என்னது? ஐ ஐ ஐ மீன் வீடை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சி என்ன ஆக போகுது? இது என்ன என்னோட வீடா? நல்லா தான் இருக்கு. அப்படி சொன்னா எப்படி? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வீட்டுக்கெலாம் போனது இல்லையா, அதுதான் பார்த்துட்டே வந்தேன், தெரியாமல் உங்கள் பெட்ரூம்குள்ளே வந்துட்டேன். வீடு செம்மையாக இருக்கு. வீடை மட்டும்தான் பிடிச்சிருக்கா? ஆ என்ன, வீடை பற்றி தானே கேட்டீங்க, அதான். சரி, வீட்டில் உள்ளவங்கள? என்னது ஆன்ட்டியா? ஆன்ட்டியை தான் எனக்கு முதல்ல பிடிக்குமே. எனக்கு ஆன்ட்டினா ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்த பிறந்தே எனக்கு ஆன்ட்டி என்னன்னு தெரில, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஆன்ட்டி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க போல் தெரியுதே. அப்படியா? அதான் நீங்களும் இப்படி இருக்கீங்களோ? ஏய் இதில் என்ன கேள்வி? எனக்கு ஆன்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம்? ஐயோ, நான் எதுக்கு இங்கே வந்தேன்? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என்னோடய ஹால் டிக்கெட், நான் போகிறேன். ஆமாம், என்ன பண்ணுறீங்க? நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எழுந்து போன என்ன அர்த்தம்?
அதுக்கு ஜீவி கையை விடுங்க. ஜீவி ப்ளீஸ். கொண்ட ஆசை எல்லாம் நான்காண்டு ஆசைதான், உறங்கும் போதும் ஒலிக்கும் அடிவுன் கொலுசின் ஓசைதான், நீ வீசும் பார்வை இல்லை நெருப்பாட்சி நெஞ்சம்தான், வரியின் கொடுமை மொழிய அடி தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான், இன்றேதான் பெண்ணே உன் முழு பார்வை நான் கண்டேன், கை தொட்ட நேரம் என் முதல் மோட்சம் நான் கொண்டேன், மகராணியே மலர்வாணியே இனி என்னாவி உன்னாவியே நான் என்னாச்சு உங்களுக்கு? ஜீவி எங்க இருக்க? ஐயோ ஆண்டி கையை விடுங்க. ஹே இனிமே உங்க பேச்சு கேட்கவே மாட்டேன். எது சரி ஓகே, நான் இப்போ உங்க கூட அங்க வரப்போறது இல்ல. வசு எங்க இருக்க?